அனைவருக்கும் வணக்கம். பின்வரும் இனங்களில் ஒன்று பள்ளிகளில் பராமரிக்கப்படாது. சம்பளப்பட்டியல், விருந்தினர் பதிவேடு, மாணவர்களின் வருகை பதிவேடு, மாணவர்களின் இயக்க பதிவேடு. பள்ளிகளில் சம்பளப்பட்டியல் மற்றும் விருந்தினர் பதிவேடு, மாணவர்களின் வருகை பதிவேடு, attendance roll, a logbook, a register of attendance for pupils. இவை மூன்றும் பள்ளிகளில் பராமரிக்கப்படும். பள்ளிகளில் பராமரிக்கப்படாத பதிவேடு மாணவர்களின் இயக்க பதிவேடு. அடுத்து, அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் ஒரு வாரத்திற்கு தலைமை ஆசிரியருக்கு ஒதுக்கப்படும் பாட பிரிவேளைகள் எத்தனை? அரசு மேல்நிலை பள்ளிகளில் ஒரு வாரத்திற்கு தலைமை ஆசிரியருக்கு ஒதுக்கப்படும் பாட பிரிவேளைகள் 10. 3. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வரும் ஆசிரியர்களுக்கு மறு நியமனம் அளிக்கப்படும் பொழுது மறு பணி நியமன காலத்திற்கான ஊதியமாக கீழ்கண்டவைகளில் ஒன்று வழங்கப்படுகிறது. ஏ. பணியில் சேர்ந்த பொழுது பெற்ற முதல் மாத ஊதியம். பி. பணியில் ஓய்வு பெறுவதற்கு முன் கடைசியாக பெற்ற ஊதியம். சி. கடைசியாக பெற்ற ஆண்டு ஊக்க ஊதிய உயர்வு மாதத்திற்கான சம்பளம். டி. பணி ஓய்வு பெறும் ஆண்டின் ஜனவரி மாத சம்பளம். பி. ஓய்வு பெறுவதற்கு முன் கடைசியாக பெற்ற ஊதியம். அதாவது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் ஆசிரியர்கள் பணி நியமனம் பெற்று மறு பணி நியமன காலத்திற்கான ஊதியமாக ஓய்வு பெறுவதற்கு முன் கடைசியாக பெற்ற ஊதியத்தை பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டில் ஆட்சி மொழி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1967. தமிழ்நாட்டில் ஆட்சி மொழி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1967. கீழ்கண்டவர்களில் யார் மேல்நிலை பள்ளிகளில் தொழிற்கல்வி ஆசிரியர்களை நியமிக்க அதிகாரம் பெற்றவர்? பள்ளிக்கல்வி இயக்குனர், முதன்மை கல்வி அலுவலர், பள்ளிக்கல்வி இணை இயக்குனர் மேல்நிலை கல்வி, முதன்மை செயலாளர். பள்ளிக்கல்வி இணை இயக்குனர் ஹையர் செகண்டரி ஜாயிண்ட் டைரக்டர். இவர்தான் மேல்நிலை பள்ளிகளில் தொழிற்கல்வி ஆசிரியர்களை நியமிக்க அதிகாரம் பெற்றவர். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது? டிசம்பர் 3. டிசம்பர் 3ஆம் நாள் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அங்கீகாரம் பெற்ற தனியார் பள்ளிகளில் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்படும் ஆசிரியர் ஒருவருக்கு கீழ்கண்ட எந்த விதியின் கீழ் பிழைப்பூதியம் வழங்கப்படுகிறது? சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ், பிழைப்பூதியம். விதி 17 துணை விதி 2. விதி 17 துணை விதி 2 இதன்படி அங்கீகாரம் பெற்ற தனியார் பள்ளிகளில் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்படும் ஆசிரியர் ஒருவருக்கு பிழைப்பூதியம் வழங்கப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 30 படி சிறுபான்மையினருக்கான உரிமைகள் அளிக்கப்பட்டதன் முழு நோக்கம் டேஷ். பெரும்பான்மையினருக்கும் சிறுபான்மையினருக்கும் இடையே சமநிலையை உறுதி செய்ய. பெரும்பான்மையினருக்கும் சிறுபான்மையினருக்கும் இடையே சமநிலையை உறுதி செய்ய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 30 படி சிறுபான்மையினருக்கான உரிமைகள் சட்டம் அளிக்கப்பட்டது. பொது வருங்கால வைப்பு நிதியில் ஒரு பகுதி இறுதி எடுப்புக்கும் மற்றொரு பகுதி இறுதி எடுப்புக்கும் இடையில் டேஷ் இடைவெளி இருக்க வேண்டும். 12 மாதங்கள். பொது வருங்கால வைப்பு நிதியில் ஒரு பகுதி இறுதி எடுப்புக்கும் மற்றொரு பகுதி இறுதி எடுப்புக்கும் இடையில் 12 மாத இடைவெளி இருக்க வேண்டும்.
மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் விதிகளின்படி 1ஆம் வகுப்பில் ஒரு மாணவனை அனுமதிக்க அம்மாணவன் 5 வயதை கீழ்க்கண்ட எந்த நாளில் நிறைவு பெற்றிருக்க வேண்டும்? அந்த வருடத்தின் ஜூலை மாதம் 31ஆம் தேதி. மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் மட்டுமல்ல, அரசு பள்ளிகளிலும் அந்த வருடத்தின் ஜூலை 31ஆம் தேதி 5 வயது நிரம்பிய குழந்தைகள் முதல் வகுப்பில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். பின் குறிப்பிடப்பட்டவர்களில் யார் சிறுபான்மையின ஆங்கிலோ இந்தியன் பள்ளிகளின் கணக்குகளை தணிக்கை செய்ய அதிகாரம் பெற்றவர்? துறை தணிக்கை அலுவலர்கள். துறை தணிக்கை அலுவலர்கள் டிபார்ட்மெண்டல் ஆடிட்டர்ஸ். அதாவது அரசின் மானியங்களை பெறும் அனைத்து பள்ளிகளிலும் மானியத்திற்கான தணிக்கையை டிபார்ட்மெண்டல் ஆடிட்டர்ஸ் மட்டுமே, அதாவது துறை தணிக்கை அலுவலர்கள் தணிக்கை செய்வார்கள். இடைநிலை பள்ளி சான்றிதழ் மற்றும் மாற்றுச் சான்றிதழ் ஆகியவற்றில் சாதி, சமயம் போன்றவை இல்லை என்று குறிப்பிட எவரும் விரும்பினால் அவ்வாறே அவர்கள் செய்ய இயலுமா? இயலும். சரி. அதாவது பள்ளியில் சேர்க்கும் மாணவர்களுக்கு சாதி இல்லை என்று குறிப்பிடுவதற்கு பெற்றோர்களுக்கு முழு உரிமை உள்ளது. சாதி இல்லை என்று அவர்கள் குறிப்பிட உரிமை உள்ளது. அனைவருக்கும் இடைநிலை கல்வி இயக்கம் துவங்கப்பட்ட ஆண்டு 2009. அதாவது RTE தொடங்கப்பட்ட ஆண்டு. அனைவருக்கும் இடைநிலை கல்வி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2009. கீழ்கண்டவைகளில் 1 தகுதிகாண் பருவம் ஆணை வேண்டி அனுப்பப்படும் கருத்துருவில் இணைக்கப்பட வேண்டிய ஆவணம் அல்ல. தகுதிகாண் பருவம் வேண்டி அனுப்பப்படும் கருத்துருவில் இணைக்கப்பட வேண்டிய ஆவணம் அல்ல: முதல் நியமன ஆணையின் நகல், விடுப்பு விவரம், பணிக்காலம் சரிபார்ப்பு படிவம், மேல் படிப்பிற்கான துறைத் தலைவரின் அனுமதி கடிதம். அதாவது தகுதிகாண் பருவம் ஆணை வேண்டி அனுப்பப்படும் கருத்துருவில் முதல் நியமன ஆணையின் நகல் இணைக்கப்பட வேண்டும், விடுப்பு விவரம் இணைக்கப்பட வேண்டும், பணிக்காலம் சரிபார்ப்பு படிவம் இணைக்கப்பட வேண்டும். எனில் மேற்படிப்பிற்கான துறைத் தலைவரின் அனுமதி கடிதம் இங்கு தேவையில்லை என்பதால் இது சரியான விடை. மேல் படிப்பிற்கான துறைத் தலைவரின் அனுமதி கடிதம் தேவையில்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கான போக்குவரத்து படியாக மாதம் இவ்வளவு தொகை அனுமதிக்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு போக்குவரத்து படியாக மாதம் இவ்வளவு தொகை அனுமதிக்கப்படுகிறது. ரூபாய் 2500. ரூபாய் 2500. முறைசாரா கல்வி கீழ்கண்ட எந்த வயதுடைய பிரிவினருக்கு கல்வி அறிவை வழங்குகிறது? முறைசாரா கல்வி 15 முதல் 35 வரை உடையவர்களுக்கு முறைசாரா கல்வி வழங்கப்படுகிறது. முறைசாரா கல்வி 15 முதல் 35 வயது உடையவர்களுக்கு கல்வி அறிவை வழங்குகிறது. குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் 2009 மைய அரசால் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட நாள் எது? 1/4/2010. 2009 சட்டம் இயற்றப்பட்டது. அது நடைமுறைக்கு வந்த நாள் 1/4/2010. அலுவலக நாள்காட்டி ஒவ்வொரு வருடமும் டேஷ் மாதம் இயற்றப்பட வேண்டும்? ஜனவரி மாதம். பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக செயற்குழு உறுப்பினர்களில் ஆசிரிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை 3. பள்ளியில் இருக்கக்கூடிய PTA அசோசியேஷனில் ஆசிரியர்களின் எண்ணிக்கை 3 இருக்கலாம்.
அரசாணை எண் 105 பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை நாள் 7/11/2016 படி மகப்பேறு விடுப்பு எத்தனை நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது? அதாவது 7/11/2016க்கு முன்பு வரையில் 180 நாட்கள் இருந்தது. இது அரசாணை எண் 105 படி 270 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கீழ்கண்டவைகளில் ஒன்று நிகர்நிலை பல்கலைக்கழகம் அல்ல. அகாடமி ஆஃப் மேரிடைம் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் சென்னை, சென்னை கணித நிறுவனம் சென்னை, பெரியார் பல்கலைக்கழகம் சேலம், வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூர். அதாவது இந்த 4 நிறுவனங்களில் எது நிகர்நிலை பல்கலைக்கழகம் அல்ல? வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நிகர்நிலை பல்கலைக்கழகம், சென்னை கணித நிறுவனம் நிகர்நிலை பல்கலைக்கழகம், அகாடமி ஆஃப் மேரிடைம் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் சென்னை, இதுவும் நிகர்நிலை பல்கலைக்கழகம். ஆகையால் பெரியார் பல்கலைக்கழகம் சேலம் நிகர்நிலை பல்கலைக்கழகம் அல்ல. எனவே பெரியார் பல்கலைக்கழகம் சேலம் சரியான விடை. அஞ்சல் வழியில் உயர்கல்வி படிப்பிற்கு அனுமதி வழங்கிடும் பொழுது விதிக்கப்படும் கீழ்கண்ட நிபந்தனைகளில் ஒன்று பொருந்தாது. மேற்படிப்பில் சேருவது காரணமாக அரசுக்கு எவ்வித செலவினமும் ஏற்படக்கூடாது. தனது சொந்த பொறுப்பில் சொந்த செலவிலேயே மேற்படிப்பை முடித்து கொள்ள வேண்டும். மேற்படிப்பு பயிலும் பொருட்டு எந்தவித விடுப்பிலும் செல்லுதல் கூடாது. அஞ்சல் வழி கல்வி பயிலுவதன் காரணமாக பள்ளி பணிக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்துதல் கூடாது. அதாவது அஞ்சல் வழியில் உயர்கல்வி படிப்பு அனுமதி வழங்கிடும் பொழுது மேற்படிப்பில் சேருவதற்கு காரணமாக அரசுக்கு எவ்வித செலவினமும் ஏற்படுத்தக்கூடாது. இதுவும் ஒரு விதி. தனது சொந்த பொறுப்பில் சொந்த செலவிலேயே மேற்படிப்பை முடித்து கொள்ள வேண்டும். இதுவும் ஒரு விதி. அஞ்சல் வழி கல்வி பயிலுவதன் காரணமாக பள்ளி பணிக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்துதல் கூடாது. இதுவும் ஒரு விதி. ஆனால் மேற்படிப்பு பயிலும் பொருட்டு எவ்வித விடுப்பும் எடுக்கக்கூடாது என்பதற்கு பதிலாக மேற்படிப்பு படிப்பதற்கு எடுக்கப்படும் விடுப்புகள் பள்ளி பணியை எவ்விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்பது சரியான விடை. ஆகையால் இங்கே மேற்படிப்பு பயிலும் பொருட்டு எந்தவித விடுப்பிலும் செல்லுதல் கூடாது என்பது பொருந்தாது. பணியிட மாற்றலின் போது கீழ்கண்டவைகளில் ஒன்று முன்பணமாக வழங்கப்படும். அதாவது டிரான்ஸ்ஃபர் செல்லும் போது கீழ்கண்டவைகளில் ஒன்று முன்பணமாக அட்வான்ஸ் மணியாக வழங்கப்படும். 1 மாத அடிப்படை சம்பளம் மட்டும், அலோன்ஸ் எதுவும் கிடைக்காது. பேசிக் பே மட்டும் அட்வான்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவு 30 கீழ் சிறுபான்மையினர் என்ற வார்த்தை 2 அர்த்தங்களில் வகைப்படுத்தப்படுகிறது. ஒன்று மதத்தை பொறுத்தது, மற்றொன்று மொழியை பொறுத்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவு 30 கீழ் சிறுபான்மையினர் என்ற வார்த்தை மதம் மற்றும் மொழியை பொறுத்து வரையறுக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெறுவதற்கு டேஷ் முன்னர் ஜிபிஎஃப் நிதி இறுதித் தொகைக்கான விண்ணப்பம் அளிக்கப்பட வேண்டும். ஓய்வு பெறுவதற்கு டேஷ் முன்னர் ஜிபிஎஃப் வைப்பு நிதி இறுதித் தொகைக்கான விண்ணப்பம் அனுப்பப்பட வேண்டும். 4 மாதங்களுக்கு முன்பாக அனுப்பப்பட வேண்டும். 1/6/1976 அன்று பின்வரும் பல்கலைக்கழகங்களின் அங்கீகாரம் பெற்ற பள்ளிகள் துறையால் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளாக அங்கீகரிக்கப்பட்டன. அதாவது சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகங்கள், இவை இரண்டின் கீழும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் அங்கீகரிக்கப்பட்டன. சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம்
இவற்றின் வழியாக 1/6/1976 அன்று மெட்ரிகுலேஷன் பள்ளிகளாக அங்கீகரிக்கப்பட்டன. முறைசாரா கல்வியில் கல்வி பயிலும் இடம் பின்வருவனவற்றுள் ஒன்றாக அழைக்கப்படுகிறது. ப்ரீராக் ப்ரீராக் முறைசாரா கல்வியில் கல்வி பயிலும் இடம் பின்வருவனவற்றுள் ஒன்றாக அழைக்கப்படுகிறது. வகுப்பறை, பள்ளி, அகாடமி ப்ரீராக் என்று அழைக்கப்படுகிறது. குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் 2009 இந்த வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான இலவச கல்வி வழங்குவதை தனது முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. 5 முதல் 14 வயதிற்குட்பட்டவர்கள் 5 முதல் 14 வயதிற்கு உட்பட்டவர்கள் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் 2009 குழந்தைகளுக்கான தரமான கல்வி பெறுவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறார்கள். 15 முதல் 35 வரை உடையவர்கள் முறைசாரா கல்விக்கு அனுப்பப்படுகிறார்கள். நன்றி. ஆசிரிய பெருமக்களே, இந்த தகவல்கள் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இவற்றில் ஏதேனும் குறைகளோ தவறுகளோ இருந்தால் சுட்டி காட்டுங்கள். மேலும் விளக்கங்கள் இருந்தாலும் தெரியப்படுத்தவும். நன்றி.